ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டேக் சென்னை. இப்போ நம்ம பைக்கோட மெயின்டெனன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஒரு 4 ஸ்ட்ரோக் பைக் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினானது நம்ம ஒரு 6-7 விஷயம் ஃபாலோ பண்ணோம். அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டியூப்லெஸ். இப்போ வந்து நியூ மாடல் எல்லாமே நியூ மாடல் டியூப்லெஸ் டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி ப்ரெஷர் செக் பண்ணணும். ப்ரெஷர் செக் பண்ணும்போது கரெக்டாக பெட்ரோல் பங்க்கில் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு அந்த மவுத் லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் மாற்றினீங்கன்னா ஒரு 2500 அந்த மாதிரி ஆயில் மாற்றினீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும். வண்டி இன்ஜின் எதுக்கும் ஃபால்ட்டு ஒரு 30,000 ஓடினா கூட இன்ஜின் ஃபால்ட் வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வண்டி யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக செக் பண்ண வேண்டியது வந்து ஒரு 20,000 ஒரு 15,000 போச்சுன்னா பெல்ட்டு கம்பல்சரி செக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம பைக்கு வச்சுருக்கோம், பைக்கு வந்து செயின் சவுண்டு வரும், அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு எதுவும் வராது. அப்போ நீங்கள் பெல்ட்டு செக் பண்ணாமல் அப்படியே ஓட்டினீங்கன்னா மெயினாக என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா வண்டி லாங்கில் எங்கன்னா போனீங்கன்னா பெல்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஓட்ட முடியாது, வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஆனால் பைக் ரன் ஆகாது. இது மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிலோமீட்டர் சர்வீஸ்ன்றது ஒன்று இருக்குது. அதை நீங்கள் மெக்கானிக் ரெகுலராக பண்ணுறவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நீங்களே பண்ணோம்னா ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணோம், மெக்கானிக் நமக்கு செட் ஆகணும் மாட்டேங்கன்னா சின்ன விஷயம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக்கோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஸ்பார்க் ப்ளக் மாற்றிடுங்க. அப்படியே ஒரு 15,000 போயிடுச்சுன்னா ஏர் ஃபில்டர் செக் பண்ணிங்க. கிளச்சு, ஷூ, பெல்ட்டு கம்பல்சரி நீங்கள் ஒரு 20,000 சில வண்டி ஓடும், சில கம்பல்சரி ஒரு 18,000 ஓட்டுறதுக்கு மாற்றினீங்கன்னா நல்லது. இந்த வண்டியை போஸ்ட் பிரேக்கிங் ஆகாது. ரெண்டாவது ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் நீங்கள் முதல்ல சர்வீஸ் பண்ணலன்னா கூட சர்வீஸ் விடுறீங்க வில்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் கம்பல்சரி 1,500 ஆர்லி 2,000 அப்படி மாற்றிடுங்க. நீங்கள் சிந்தட்டிக் தான் போடணும் அதுதான் போடணும்னு கிடையாது. வண்டியோட கிரேடை பார்த்து கரெக்டாக போட்டு விடுங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக போடுங்க. அந்த வண்டியோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்து மெஷர்மெண்ட் டாப்அப் பண்ணுங்கள். அதுக்கு 1 லிட்டர் வாங்கி அப்படியே லேடிஸ் வண்டியில் வைத்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்பீடு போகாது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் லேடிஸ் வண்டி எல்லாம் சொல்லுவாங்க, புது வண்டி எடுக்கும்போது கிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவை. காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சோக்குன்னு ஒன்று இருக்கும், ஹேண்ட் சோக்கு. இது ப்ரெஸ் பண்ண சில வண்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், சில வண்டிக்கு மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இழுத்துட்டு காலையில் செல்ஃப் ஸ்டார்டர் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக கார் வார்ம் அப் பண்ணுற மாதிரி நம்ம பைக் லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு சென்டர் ஸ்டாண்டு மெயினாக போடணும். வார்ம் அப் பண்ணும்போது காலையில் லேடிஸ் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நீங்கள் லேடிஸ் வந்து ஸ்டாண்டு போட முடியாது. ஸ்டாண்டு போகிற பழகிறது மெத்தட் வந்து ஈஸியாக நான் சொல்லித்தரேன், அதுக்கு பார்த்துக்கங்க. ஒரு பைக் ஸ்டாண்டு போடும்போது முதல்ல லேடிஸுக்கு வந்து வாட்டம் வராது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்படி போட்டு வலிக்கக்கூடாது. இங்கே ஒரு கை வண்டி ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் வச்சுக்கணும், பேக்கில் ஒரு கை, ஸ்டாண்டில் ஒரு கால், அப்படி புஷ் பண்ண மாதிரி வண்டி தூக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் முடிஞ்சிடும். நம்ம கஷ்டப்படுத்தலை. சைட் ஸ்டாண்டு போட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்க இந்த உட்காந்து ரேஸ் பண்ணி விட்டாங்கன்னா வண்டி கீழே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வண்டி கேபிள்ஸ் செக் பண்ணிங்க. கேபிள்ஸ் ஒரு 20,000 அந்த மாதிரி போச்சுன்னா மாற்றிடுங்க. நல்லா இருந்தாலும் மாற்றி விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச்சு சொல்லிட்டேன். மற்றபடி BS4 மாடலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அதை நீங்கள் வேணும்னா கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம், வேணான்னா அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி கிலோமீட்டர் சர்வீஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை மட்டும் ஆயில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்கள் வண்டி யமகா வண்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஜின் லைஃப் ஒரு 50,000 80,000 வரைக்கும் தாராளமாக போகும். அதுக்கப்புறம் கிலோமீட்டர் சர்வீஸ்னு இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி வந்து நல்லாயிருக்கும். இது லேடிஸ் வண்டியோட மெயின்டெனன்ஸ். இதே பைக் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே தான். அது நீங்கள் கரெக்டாக 2,000 ஒன் டைம் மாற்றிட்டிங்கன்னா பைக் நல்லாயிருக்கும். செயின் கரெக்டாக ஒரு 1,500 1,000க்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி க்ரீஸிங் அப்படி லூபிங் பண்ணிங்கன்னா செயின் ஸ்பாக்கெட் லைஃப் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பேட்ரி 3 மந்த் ஒரு பேட்டரி சார்ஜ் போடுங்க, பக்காவாக இருக்கும். மற்றபடி இப்போ லேடிஸ் ஜென்ட்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இது சேம் கேட்டகரி தான். டிஸ்க் பேடு, பிரேக் ஷூ, இன்ஜின் ஆயில். எந்த வண்டியாக இருந்தாலும் 4 ஸ்ட்ரோக் மெயினாக பிரேக் ஆயில், இன்ஜின் ஆயில் இது மட்டும் செக் பண்ணிக்கிட்டு பிரேக் ஆயில் வந்து 10,000 ஒன் டைம் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுறங்க. நல்லா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அதே மாதிரி தான். இன்ஜின் ஆயில் அது நீங்கள் ஓட்டுறீங்க இல்லைன்னா ஒரு 3 மந்த்து. சிலருங்க நான் வந்து தினைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் போவேன், சில பேர் 10 கிலோமீட்டர் தான் போவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆயில் மாற்றிட்டு ஒரு 3 மாதமோ 4 மாதம் கழிச்சு ஒரு வாட்டி மாற்றிங்க. எப்போவுமே ஆயில் மாற்றும் போது கிலோமீட்டர் நீங்கள் ஒரு ஃபோட்டோ கேமரா ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு கேமராவில் ஒரு ஸ்னாப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போ ஆயில் மாற்றணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஜென்ரலாக வேறு மாதிரி சொல்லியுமில்ல, காற்று ப்ரெஷர் அதே மாதிரி சொல்லிட்டேன். காலையில் ஃபஸ்ட்டு டைம் சொல்லிட்டேன். நீங்கள் காலையில் கிக் பண்ணுற வேண்டிய அவசியம் எந்த வண்டிக்குமே கிடையாது. அதுக்குன்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் கிக் பண்ணின்னு இருக்காதீங்க. ஏன்னா லேடிஸ் சில பேர் கிக் பண்ண வரும், சில பேர் கிக் பண்ண வராது.
இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி கிக் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அப்படி கம்பெனிக்காரங்க கிக் பண்ணுறாங்க சொன்னாங்கன்னா, இப்போ வர வண்டிக்கெலாம் கிக்கரே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க. கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு அது மாதிரி சொல்யூஷன் சொல்லுவாங்க. நீங்கள் மெயினாக இது பண்ணாலே போதும், உங்களுக்கு வண்டி பக்காவாக இருக்கும். சர்வீஸ் வேணும்னா மெக்கானிக் ஒரே மெக்கானிக்கானா உங்களுக்கு இல்லை செட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக பண்ணுங்கள். அதேமாதிரி மெக்கானிக் கரெக்டாக உங்களுக்கு என்ன பிரச்சனை கரெக்டாக சொல்லுங்கள், அவங்க க்ளீனாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே. வேறு என்ன டவுட்டுன்னா சார் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நான் அவருக்கு நான் மெசேஜ் ரிஃபண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பைக்கில் என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய்.